Hello guys, once again kindly welcome back to my channel Dragon Panel. இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்டர் தான், OB44 அப்டேட்டட் இன்ஜெக்டர் தான். இது எல்லா டிவைஸ்லேயும் ஒர்க்கிங் தான். ஐஃபோனுக்கு ஒர்க் ஆகுது, மற்றபடி ஐஃபோனுக்கும் ROG ஃபோனை தவிர ஆல்மோஸ்ட் எல்லா டிவைஸ்லேயும் ஒர்க்கிங் தான். ஆண்ட்ராய்டு 10 to 14 வெர்ஷன் வரைக்கும். ஸோ இந்த இன்ஜெக்டர் செட் பண்ணுறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா செட்டப் பண்ணுறது ஈஸி தான். இதில் எனிமி லொக்கேஷன் அப்புறமா ஏம் லாக் 2 ஆப்ஷனும் வரும். இது யாருமே தயவு செஞ்சு மெயின் ஐடியில் போடாதீங்க, கண்டிப்பாக உங்கள் மெயின் ஐடி பேன் ஆகிடும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னுக்காக இந்த இன்ஜெக்டரை யூஸ் பண்ணி விளையாடலாம். மற்றபடி உங்கள் பாட் ஐடியில் இந்த இன்ஜெக்டரை போட்டு மெயின் ஐடியில் ரேங்க் புஷ் பண்ணனா ஹெல்ப் பண்ணலாம். பட் அப்போ கூட ரொம்ப மேட்ச் போகாது. மேபி உங்களுக்கு 2-3 மேட்ச்லேயும் பேன் ஆகலாம். மேபி நிறைய ரிப்போர்ட் வராட்டி உங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் போகலாம். அதை பொறுத்து இருக்குது, ரிப்போர்ட்ஸை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் ஆன்டி பேன் பேனல் வேணும்னா நீங்கள் என்ன டெலிகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே நான் டெலிகிராம் குரூப் லிங்கும் வாட்ஸ்அப் நம்பரும் தரேன். நம்ம பேடு பேனலும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உங்கள் மெயின் ஐடி ஃபுல் சேஃப் தான். ஆண்ட்ராய்டு மொபைலு ஐஃபோன் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட பிசி எல்லாத்துக்குமே பேடு பேனல் இருக்குது. ஸ்டார்டிங் 700 rupeesலேருந்து இருக்குது. பேடு பேனல் எப்போவுமே உங்கள் மெயின் ஐடி சேஃப் தான், எந்த பிரச்சனையும் வராது. பட் இன்ஜெக்டர் இப்போ இல்லை, எப்போவுமே உங்கள் மெயின் ஐடிக்கு சேஃப் கிடையாது. இந்த இன்ஜெக்டர் செட்டப் பண்ணுறது எப்படின்னா, ஜஸ்ட் நான் கீழே ஒரு ஃப்ரீ ஃபயர் மோட் ஏபிகே லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ஃப்ரீ ஃபயர் மோட் ஏபிக்கில் மட்டும்தான் இந்த இன்ஜெக்டர் இருக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு ஒரு மேட்சை ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஒரு மேட்சை ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போய்ட்டு அப்படியே ஃப்ரீ ஃபயரை மினிமைஸ் பண்ணி தட்டி விட்ருங்க. தட்டி விட்டுட்டு திரும்ப நம்ம இன்ஜெக்டருக்குள்ளே போங்க. இன்ஜெக்டருக்குள்ளே போனால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு காமிக்கும். நீங்கள் அதில் ஃப்ரீ ஃபயரை தொட்டு உள்ள போனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மேட்ச்சில் ரீகனெக்ட் ஆகி உள்ள வந்துடும். அப்படி நம்ம அந்த பேனலோட லோகோவை தொட்டால் இன்ஜெக்டரோட லோகோவை தொட்டால் இது மாதிரி 3 ஆப்ஷன் வரும். டிலிட் இன்ஜெக்டர், அப்புறமா லாஸ்ட் டிலிட் இன்ஜெக்டர் வரும். செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா ஹெட்ஷாட் வரும். நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு டிலிட் இன்ஜெக்டர், தேர்ட் ஆப்ஷனில் தொட்டுட்டு டிலிட் இன்ஜெக்டர் கொடுத்துட்டு அப்புறமா செகண்ட் ஆப்ஷன் ஹெட்ஷாட் ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். அப்புறமா நீங்கள் விளையாடிக்கலாம். அந்த மேட்ச்சு ஸ்மூத்தாக உங்களுக்கு விளையாடிக்கலாம். ஆனால் ஒரு மேட்ச் நீங்கள் இது மாதிரி தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது செட் பண்ண கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். பட் நம்ம பேனல் செட் பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்கள் யாராச்சும் பேடு பேனல் வேணால் நமக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இதை மாதிரி அடுத்த வீடியோவில் கான்டாக்ட் பண்ணுறேன். டாட்டா பை, பை, see you.